யாரையும் டிபெண்ட் பண்ணாம சொந்தமா முடிவெடுத்தா இப்படிலாம் கூட சோதனை வருமா? ஹே கைஸ், என்னோட நேம் அகஸ்டின். என்னோட லைஃப்ல நடந்த விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரு யாரையும் டிபெண்ட் பண்ணாம நான் சொந்தமா முடிவு எடுக்கணும். யார்கிட்டயும் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது சொல்லி அவர் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஈசிஆர்ல ரிசார்ட் புக் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ட்ரீட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சரி ஒரு ஐடியா பிளான் பண்ணி புக்லாம் பண்ணிட்டாரு. புக் பண்ணதுக்கப்புறம் சரி நாங்க எல்லாரும் கிளம்புறோம். கிளம்பிட்டு மேப் எடுத்து நாங்க போடுறோம். போட்டோனே 48 ஹவர்ஸ்ன்னு காட்டுது. எது 48 ஹவர்ஸ் காட்டுது ஈசிஆர் போறதுக்கு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் சரி மேப் ஏதோ தப்பா காட்டுது போல இருக்கு. சரி அப்புறமா அட்ரஸ் எடுத்து நான் அப்புறம் செக் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா அட்ரஸ் வந்து சென்னையில இருக்க ஈசிஆர் இல்ல. கேரளால ஈசிஆர்ல தலைவர் புக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு பார்த்தாரு. கடைசில பார்த்தா அவருக்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இங்கேருந்து நாங்க ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசி, சார் இந்த மாரி மாத்தி புக் பண்ணியாச்சுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க நீங்க கேரளாக்கு வாங்க சார்ன்றாங்க. கேரளாக்கு வாங்க போற நிலைமையில நாங்க இப்ப இல்ல சார். நீங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அதுக்கப்புறம் அவங்க வந்து அமௌண்ட்ட ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் கூட சோதனை வரும்ன்றத கண்டிப்பா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க.